நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீப். நான் சோனியா. அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று கர்நாடகாவைச் சேர்ந்த டி.கே. ரவி அவர்கள், அதாவது ஐஏஎஸ் அதிகாரி ரவி மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில், அதாவது தூக்கிட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த வழக்கு குறித்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிலையில் இன்று கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விஷயம் பற்றி இன்று நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகளும் கடந்த மாதங்களில் இது போன்ற சம்பவம், அதாவது தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி அந்த வழக்கிற்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது பற்றிய விஷயத்தையும் சேர்த்து இன்று நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். அது மட்டும் இல்லாமல் சுந்தரபாண்டியன் ஆம் ஆத்மி கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவையிலிருந்து நம்மோடு இணைவிருக்கிறார். அதற்கு முன்னர் நீங்கள் ஏற்கனவே சொன்னதன்படி டி.கே. ரவி தொடங்கி தமிழகத்தில் 2 முக்கியமான அரசு அதிகாரிகளுடைய மரணத்தின் பின்னணியில் பல்வேறு விஷயங்கள், மர்மங்கள் பொதிந்திருப்பதாக சில அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்பினரும் குற்றம் சுமத்துகின்றனர். அது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. டி.கே. ரவியை பொறுத்தவரை கடந்த வாரம் தொடங்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும், அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும், மாணவர்களும் இந்த கொலை தொடர்பாக உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகளினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் கர்நாடக அரசு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்திருக்கின்றது. இது தொடர்பாக, அதாவது கர்நாடகத்தில் நடந்த இந்த சம்பவம், அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் கூட 2 அரசு அதிகாரிகளுக்கு நிகழ்ந்த அந்த சம்பவம் தொடர்பான ஒட்டுமொத்த விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்து விடலாம். பல வரி ஏய்ப்பு முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த கர்நாடக மாநில ஐஏஎஸ் அதிகாரி ரவி கடந்த திங்கட்கிழமை அன்று பெங்களூருவில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தேகத்துக்குரிய முறையில் மரணமடைந்தார். வீட்டின் மின்விசிறியில் தூக்கியில் தொங்கிய ரவி தற்கொலை செய்து கொண்டார் என்ற கருத்தை காவல்துறை முன்வைத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் இரவு பகலாக சட்டசபைக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தை நடத்தினர். பாஜக எம்பிக்கள் மூலம் நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சனை எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கர்நாடக அரசு சிபாரிசு செய்தால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க தயார் என்று அறிவித்தார். ஆனால் கர்நாடக அரசு சிஐடி போலீசாரை விசாரிப்பார்கள் என்று தனது பிடியில் இறுக்கமாக இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்க கோரி கர்நாடக மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை நடத்தினர். இறுதியாக இன்றைய தினம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கர்நாடக அரசு பரிந்துரை செய்துள்ளது. பெங்களூரு சம்பவத்தைப் போலவே தமிழகத்தில் கடந்த மாதம் 20ஆம் தேதி பாளையங்கோட்டை பெருமாள்புரம் திருமால் நகரை சேர்ந்த வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். பணி நெருக்கடி காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முத்துக்குமாரசாமி தற்கொலை விவகாரத்தில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிப்பதற்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை தற்போது வலுத்து வருகின்றது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சி தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டார். இந்த நிலம் கையகப்படுத்தும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளும், இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகளும் நடைபெறுகின்ற அநியாயத்தை, அக்கிரமத்தை, அராஜகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாடம் ஒதுக்க வேண்டும் என்று உயர்ந்தட்டி தட்டி இருக்கின்ற காட்சியை இன்றைய தினம் நாடு கண்டிருந்தது. அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் நாடாளுகின்றவர்கள்? இதேபோல எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த், பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரும் முத்துக்குமாரசாமி மரணம் குறித்த விசாரணை நடத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
டி.கே. ரவி மற்றும் முத்துக்குமாரசாமி இருவருமே நேர்மையான அதிகாரிகள் என்பதால் இவர்களுடைய தற்கொலைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியே காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதேபோல தமிழக சுகாதாரத்துறை அதிகாரியாக இருந்த அறிவொளியின் தற்கொலை குறித்தும் சந்தேகம் எழுப்பப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ்7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்களிடம் ஒரு கேள்வி. ஐயா, அதாவது இப்போ தொடர்ந்து இந்த கடந்த சில நாட்களாக, அதாவது கடந்த சில மாதங்களாகவே இந்த அதிகாரிகள் தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மையாகவே தற்கொலை தானா, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர், அதாவது நெருக்கடி மூலமாக அவங்களா இந்த மாதிரி தேடிக்கிற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? நீங்கள் இந்த ஊடகத்திலும் இந்த பொது மக்களவையிலும் இந்த ரவியினுடைய சாவை பற்றி இப்பொழுதுதான் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஐஏஎஸ் என்பது செத்து பல நாட்கள், பல காலம் ஆகிப்போச்சு. இப்போ இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளில் மற்ற அதிகாரிகளை நான் குறிப்பிட்டு அவர்களை தவிர்க்கல, அவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன். ஐஏஎஸ்ன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் தான் பெரிய இந்த நாட்டுக்கே முதுகெலும்பு என்பது போலவும், இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு இரும்பு சட்டங்கள் என்பது போலவுமாக பாவிக்கப்பட்டவர்கள். அப்படியும் இருந்தவர்கள் 1980 வரைக்கும் கூட அப்படி இருந்தார்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது எல்லாம் அவர்கள் எல்லாம் நடைப்பிணங்களாக இருக்கிறார்கள் என்று நான் வாய் விட்டு அரற்றி சொல்லுவேன். என்னை போன்றவர்கள் சில சமயங்கள் நாங்கள் சர்வீஸில் இருந்த வரைக்கும் நாங்களும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்திருக்கிறோம். இந்த சாவு என்பது அவர் கொல்லப்பட்டாரா, அவர் தற்கொலை செய்தாரா என்பது வேறு விஷயம். ஆனால் செத்தார் என்பது தான் உண்மை. ஏன் செத்தார் என்பதுக்கு காரணம், அந்த இன்ஸ்டிடியூஷன் என்பது செத்து போயிற்று, இற்று போயிற்று என்று பொருள். இது என்ன அவருக்கு அழுத்தம் வந்தது என்பதெல்லாம் அடுத்த விஷயம். அழுத்தம் இருக்கிறது என்பது விஷயம். இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஏதோ நடக்கிறது என்பது விஷயம். இந்த அழுத்தத்தை அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் செத்து போவார்கள் என்பதைத்தான் ரவியினுடைய சாவு குறிக்கிறது. அது தற்கொலையா, அது கொலையா என்பதற்கெல்லாம் இப்போ நாங்கள்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஆய்வு செய்து அவங்க புலனாய்வு செய்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயம். அதுலேயும் அது சிபிசிஐடி விசாரணை வேணுமா, சிபிஐ விசாரணை வேணுமா, இதுலேயும் எனக்கு வித்தியாசமே இல்லை. ஒரு சிபிசிஐடி என்பது அந்த மாநிலத்தினுடைய கைக்கூலி, ஒரு சிபிஐ என்பது அது மத்திய அரசினுடைய கைக்கூலி. இப்படி தான் செயல்படுகிறார்கள். அதனால் இது சிபிசிஐடி வச்சா நல்லா இருக்குமா, சிபிஐ வச்சா நல்லா இருக்குமா இப்படின்னு பொது அரங்கில் நம்ம பேசி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இருந்தபோது மக்களை பொறுத்தவரை, அதாவது இது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் பொழுது மக்களுக்கு சிபிஐக்கும் சிபிசிஐடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பது இதன் மூலமாக தெரிய வரும் என்பதும் கூட நம்முடைய எண்ணமாக இருக்கின்றது. சுதா, உங்களை பொறுத்தவரை இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை என்பது வெகு சீக்கிரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்று கர்நாடகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முன்வைக்கின்றனர் கருத்து. இருந்தபோதும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை அடுத்த நாளே சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டது. இருந்தபோதும் முதலமைச்சரை பொறுத்தவரை, கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சிஐடி விசாரணை என்பது போதுமானது என்பதை தொடர்ந்து கூறி வந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி இதை வலியுறுத்திய பிறகும் கூட சிஐடியினுடைய இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சிபிஐ விசாரணை குறித்து முடிவெடுக்கலாம் என்ற ஒரு கருத்தில் அவர் உறுதியாக இருந்தார். இதற்கான பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்ன? இவ்வளவு பிடிவாதமாக இருந்துவிட்டு இறுதியாக இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம்? இது பிடிவாதம்னு சொல்ல முடியாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ். எப்படி ஒரு வழக்கு என்பது கீழமை நீதிமன்றங்களுக்கு போய் அப்புறம் உயர் நீதிமன்றங்களுக்கு வந்து அப்புறம் உச்ச நீதிமன்றங்களுக்கு வராம தான் ஒரு ப்ராசஸ் என்கொயரின்றது. ஆனால் இதில் நீதித்துறையினுடைய தலையீடு எதுவும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், இதில் நீதித்துறை தலையீடு எதுவும் கிடையாது. அரசு நினைத்திருந்தால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, பொறுப்பு, அதோட மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருக்கிறது.
இது போன்ற சென்சிட்டிவான வழக்குகளில் வந்து என்ன உண்மை நிலை நடந்திருக்கு என்பது ஒரு ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி போடுறது, சிபிசிஐடியோட என்கொயரி போடுறது தப்பு இல்லை. எடுத்தோடனே சிபிஐ என்கொயரி அப்படின்ற அந்த கட்டத்துக்கு போய் அதை உச்சக்கட்டமாக ஆக்கி அது பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணுறதை விட சிபிசிஐடி என்கொயரி இது அதில் அந்த ரிப்போர்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகு சிபிஐ என்கொயரி போடுறது தவறான கருத்து இல்லை, அது சரியானதான். ஒன்று, இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பின்மை சூழ்நிலை நிலவுகிறது, அது போன்று தான் சமூக ஆர்வலருக்கும் நேர்மையான அரசு அதிகாரிகளுக்கும் அதே சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு தரப்பினரையும், பெண்கள் குழந்தைகளையும் இந்த அரசு அதிகாரி நியாயமான நேர்மையான அரசு அதிகாரிகளும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இன்று இருக்கிறோம். இது போன்ற நேர்மையான நீதிபதிகளுக்கு கூட இன்றைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு பெண் நீதிபதி வந்து தாக்கப்பட்டார். ஒரு நேர்மையா இருப்பது என்பது குற்றம் என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த சமூக விரோதிகள். ஒன்று, இந்த சமூகத்தில் இப்போ குறிப்பாக இப்போ நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ராமசாமி வந்து தாக்கப்பட்ட சமூக ஆர்வலர். இது போன்ற நிகழ்வுகள் கண்டினியூஸாக நடக்கிறது. இதை ஏன் ஒரு அரசியல் நோக்கத்தோட பார்க்காம, அரசியல் பார்வையோட பார்க்காமல் இது நியாயத்திற்காக போராடினால் இது யாருமே வந்து தவறாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இன்றைக்கு கர்நாடகத்தில் பொறுத்தவரையும் பிஜேபியில் இருக்க எம்எல்ஏஸ், ஏற்கனவே இருந்த சிஎம், அவங்கெல்லாம் வந்து தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுனால தான் இது ஒரு அரசியல் நோக்கத்தோட பார்க்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யார் இந்த சிபிஐ என்கொயரிலாம் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு செக்ஸ் வீடியோ பார்த்தார்களோ பிஜேபி எம்எல்ஏ, அவங்க தான் இதை கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன இந்த சமூகத்தை பொறுத்தவரையும் இல்ல இந்த அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை அதே நேரத்தில் டிகே ரவி அவர்களுடைய குடும்பத்தாரும் கூட சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தர்ணாவில் ஈடுபட்டார்கள். பல்வேறு மரணங்கள் நிகழ்கின்றன, பல்வேறு அரசு அதிகாரிகள் தற்கொலை செய்து இருந்தபோதும் டிகே ரவியினுடைய இந்த மரணத்தை நாம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியதற்கான காரணம் இருக்கின்றது. அது என்ன என்பது குறித்து பார்ப்போம். டிகே ரவியை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு குல்பர்கா என்ற நகரத்தினுடைய துணை ஆணையராக பொறுப்பேற்றார் 2009ஆம் ஆண்டு. ஆகஸ்ட் 2013 முதல் அக்டோபர் 2014 வரை கோலார் நகர துணை ஆணையராக பொறுப்பு வகித்தவர் அவர். அந்த கோலார் நகரத்தினுடைய துணை ஆணையராக அவர் பொறுப்பு வகித்த காலத்தில் வருவாய்த்துறை சார்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டத்தை முதலாக நடத்தினார். அதன் பிறகு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களிலும் இது போன்ற ஒரு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு கூட பிறப்பித்தது. அதற்கடுத்ததாக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விஷயத்தையும் முன்னெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாலைகளின் தரத்தையும் உறுதி செய்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. இதனால அவருக்கு நிறைய எதிரிகள் அவர் சம்பாதித்திருக்காருன்ற விஷயத்தையும் பரவலா எல்லாருமே இது போன்ற நேர்மையான நடவடிக்கையின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் அவருக்கு எதிராக ஒரு மனநிலையில் இருந்ததாக தகவல் இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து அக்டோபர் 2014ஆம் ஆண்டு வணிக வரித்துறைக்கு மாற்றம் செய்யப்படுகிறார். இந்த மாற்றத்திற்கு பிறகு கோலார் நகர மக்கள் ஒட்டுமொத்தமாக கூடி அந்த மாற்றத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை வைத்துத்தான் டிகே ரவியை பொறுத்தவரை அந்த மக்களிடம் மிகவும் நேசமாக இருந்திருக்கின்றார், மக்களுடைய நன்மைக்காக பல்வேறு விஷயங்களை செய்திருக்கின்றார் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. ரவி மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் கூட அவருடைய பணி என்பது முற்று பெறவில்லை. வணிக வரித்துறையில 2 மாசத்திலேயே ரூபாய் 138 கோடி அளவுக்கு வசூல் செய்திருக்கிறார். ஒரு வருடத்தில் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. 2 மாதத்தில் 138 கோடி ரூபாயை அவர் வசூல் செய்திருக்கின்றார். அதாவது வரி பாக்கி வைத்தவர்களிடம் 138 கோடி ரூபாய் வசூல் செய்த நபர் தற்போது இறந்திருக்கின்றார். இவருடைய மரணத்தினுடைய பின்னணியில் மர்மம் இருக்கின்றது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வெறுமனே பாஜக மட்டும் முன்வைத்த கோரிக்கை கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் முன்வைத்த கோரிக்கை. இந்த கோரிக்கை உடனடியாக கர்நாடக அரசினால் கொள்ளப்படவில்லை. அந்த வகையிலேயே இந்த மரணத்தினுடைய பின்னணியில் அரசும் அரசு அதிகாரிகளும் இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. கோவையிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். சுந்தரபாண்டியன் ஐயா, தற்போது இந்த டிகே ரவி அவர்களுடைய மரணம், ஐயா வணக்கம். டிகே ரவி அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், ஏற்கனவே நீங்கள் போராடி வரக்கூடிய விஷயம் என்ன என்பது பார்த்தால், இது போன்ற ஊழல் வழக்குகளில் ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அதற்கு உகந்த வகையில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். டிகே ரவியினுடைய மரணம் மீண்டும் எதை உறுதி செய்கின்றது? அதாவது டிகே ரவி பார்த்தீங்கன்னா ஒரு வேளாண்மை பட்டாதாரியான அவர், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். மக்களுக்காக ஒரு வணிக வரித்துறையில் ஆணையராக இது பண்ணி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுல
அவர் இருந்துட்டு டாப் 50 கம்பெனி அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணி தொழில் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தராக இது பண்ணும்போது அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வலுத்துருச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் ஆம் ஆத்மி கட்சி இதுக்காக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக போராடிட்டு இருந்தாங்க. அது ஆம் ஆத்மி கட்சி சிபிஐ விசாரணை சொல்லி போராடுறது ஒன்று. செகண்ட் திங் எங்களோடது என்ன அப்படின்னா, இந்த டாப் 50 கம்பெனி இப்போ ரவி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் இதை அப்படியே முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களோட ஆம் ஆத்மி கட்சியோட நிலைப்பாடு என்னென்னா, சிபிஐ என்கொயரி சொல்லியிருந்தோம், அது இப்போ கொடுத்துட்டாங்க. அதாவது லேட்டாக கொடுத்துருக்காங்க. இது முன்னாடியே கொடுத்துருக்கணும். இவ்வளவு கால அவகாசம் அது தேவையே கிடையாது. இவ்வளவு தள்ளி வைக்கக்கூடிய இதயத்துக்கு தேவையில்லை. ரெண்டாவது என்னென்னா, இந்த டாப் 50 கம்பெனி பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரகேஜா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது துபாயில் பெரிய இருக்கிறதுலே உயரமான கோபுரம் கட்டின ஆட்கள் அந்த மாதிரி நிறைய பேரோட கேஸெல்லாம் எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே அவர் இறந்து விட்டார். இப்போ அந்த விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ரவி இறந்தாலும் திரும்பவும் அதை துரிதப்படுத்தி அந்த ஆட்கள் எல்லாம் வழக்கு போடணுன்னு எங்கள் ஆம் ஆத்மி கட்சி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மையான ஆட்களுக்கு, சமூக ஆர்வலருக்கும் நம்ம நாட்டில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை தான் நிலவுது. அந்த பாதுகாப்பு இல்லாத தன்மை நிலவுறதுக்கு காரணம் என்ன? அரசியல்வாதிகள், ஊழல்வாதிகளை ஒழிக்கிறோன்னு எங்களை போல கட்சிகள்லாம் எல்லாம் போய் இது பண்ணுறோம். இருந்தாலும் என்ன பண்ணுறோம், இப்போது பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் வீட்டை போய் ஒரு முத்துக்குமாரசாமின்னு ஒரு வேளாண் அதிகாரி, நேர்மையான அதிகாரி, அவர் ஒருவர் கடும் சுந்தரபாண்டியன் ஐயா, தொடர்ந்து பேசுவோம். உங்களிடம் நாம் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி, இது போன்ற அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு அரசு எது போன்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே உங்களுடைய கேள்விக்கான இந்த கேள்விக்கான பதில் உங்களிடம் கேட்டு பெறுகின்றோம். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். அதாவது டி.கே. ரவி ஐஏஎஸ் அதிகாரி மரணம் குறித்து தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் சந்தேகத்திற்குரிய முறையில் உயிரிழந்த ஐஏஎஸ் அதிகாரி ரவியின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று பேசிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா சிஐடி விசாரணையே தொடரும் என்று முதலில் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து பேசிய சித்தராமையா, எந்த ஒரு பிரச்சனையிலும் தொடக்கத்திலேயே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது மரபல்ல என்று தெரிவித்தார். மேலும் சிபிஐ போலவே சிஐடியும் சுதந்திரமாக செயல்படும் அமைப்பு என்று அவரது விளக்கத்தை ஏற்காத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஐஏஎஸ் அதிகாரி ரவியின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்வதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்தார். ரவியின் உறவினர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு கோரப்பட்டுள்ளதாக கர்நாடக ஆளுங்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரவியின் மரணம் தொடர்பாக கர்நாடக ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகள் மக்களின் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும், இந்த வழக்கில் சிபிஐ விரிவான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. When the people of the whole state, when they demanded this, அரசோட நடவடிக்கைகள் மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிபிஐ விரிவான விசாரணையை செய்ய வேண்டியது முக்கியமா இருக்கு. இந்த வழக்கை எடுத்து நடத்துவதிலும் உண்மையை வெளில கொண்டு வரதிலையும் இந்த அரசுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. மக்களை அதிகம் காத்திருக்க வைக்காம சிபிஐயோட விசாரணை அறிக்கை சீக்கிரம் வெளிவரும் நாங்க நம்புறோம். இதனிடையே ரவியின் குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட சோனியா காந்தி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் நியாயம் கிடைக்க தேவையானவற்றை செய்வதாக அவர் ரவியின் மனைவியிடம் உறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சோனியா காந்தி வலியுறுத்தியதன் பேரிலேயே சிபிஐ விசாரணைக்கு சித்தராமையா பரிந்துரை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி,
பொதுவாக இது போன்ற அரசு அதிகாரிகளுக்கு மேலிடத்திலிருந்து, அரசியல்வாதிகளிடமிருந்து, உயர் அதிகாரிகளிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடியை ஒரு அரசு அதிகாரி எவ்வாறு எதிர்கொள்கின்றார்? அதனுடைய ஒரு நீட்சி தான் இது போன்றது ஒரு தற்கொலைகளா? ஏனால் இது போன்ற தற்கொலைகளுக்கு இதுதான் காரணமாக சொல்லப்படுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு காலத்தில் இந்த மாதிரி அழுத்தம் வந்த பொழுது இந்த தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரி செக்ரட்டரியாக இருந்தவர் நேராக அவங்க அமைச்சர்கிட்ட போனார். அவர் அமைச்சர்கிட்ட போய், யோ, நான் உனக்கு செக்ரட்டரி இல்லை, நான் இந்த அரசுக்குத்தான் செயலர், அதனால் நீ என்னை உன் பிஏ மாதிரி நடத்த முடியாது அப்படின்னு அவ்வளவு ஒரு நேர்மையோடு பேசியிருக்கிறார். ஆகவே அழுத்தங்கள் என்பதெல்லாம் வராது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த சமூகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்க எத்தனையோ அழுத்தம் வரும். ஒரு மாவட்ட கலெக்டருக்கு இந்த ஜாதியிலிருந்து அழுத்தம் வரும், பட்டியல் இனத்திலிருந்து அழுத்தம் வரும், எல்லார்கிட்டேருந்து அழுத்தம் வரும். அழுத்தமே வரக்கூடாது, அப்புறம் என் அமைச்சர்கிட்டேருந்து அழுத்தம் வரக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அழுத்தங்கள் வரும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படையாக துணிச்சலாக சொல்வதற்கு தான் ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ்க்கு சர்வீஸ் செக்யூரிட்டி கேரண்டி எல்லாம் இல்லைன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வீஸ் ரூல்ஸில். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி நினச்சபடி ஏதாவது நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. வேணால் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனாலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் குழஞ்சி போயிடணும், குமைஞ்சு போயிடணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அவர் போகிற இடத்துல அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யலாம். ஆகவே இந்த ரவியினுடைய இறப்பு பற்றி விசாரணை செய்யும் பொழுது இந்த ஐஏஎஸ் அமைப்பு என்பது அதுவும் சுதந்திரமாக செயல்படுகிறதா என்பதையும் விசாரணைக்கு ஆட்படுத்தணும். தமிழ்நாட்டில் இல்லை என்று அடித்து சொல்லிடலாம். இப்போ எங்கேயாவது ஒரு தாமதம் ஒன்று நடக்குதுன்னு வைங்க. இப்போ சிஎம்டியில் ஒருத்தர் பிளான் அப்ரூவலுக்கு போகிறாரு. பிளான் அப்ரூவல் போகிற இடத்துல அவருக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அது விதிமுறைகளில் காரணம் இருக்காது. நீ தராதே என்ற ஒரு அழுத்தம் எங்கேருந்தோ அவருக்கு வருது. அதாவது முன்னால் அரசு அதிகாரிகள்கிட்ட ஏதாவது மேலிடத்துலேருந்து அவருக்கு நீ ஏன் சரியாக வேலை செய்யலைன்னு ஏதாவது குற்றச்சாட்டு வரும்னா எப்படி வரும்னா, நீ ஏன் இவ்வளோ பட்டா கொடுக்காமல் வச்சுருந்த, நீ ஏன் அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய இந்த ஓஏபிக்கெல்லாம் கொடுக்காமல் இருந்த, நீ ஏன் இவ்வளவு பிளான் அப்ரூவல் பெண்டிங் வச்சுருக்கிற என்று தான் அவர் மேலே கேள்வி வரும். ஆனால் இப்போ கேள்விகள் எப்படி வருது அப்படின்னா, நீ ஏன் கொடுத்த, நீ ஏன் ஓஏபி கொடுத்த, ஏன் என்னைய கேட்காம ஏன் கொடுத்த, நீ என்னைய கேட்காம ஏன் பிளான் அப்ரூவல் கொடுத்த, இந்த கேள்விகள் தான் இந்த அரசு அதிகாரிகளை அலைக்கழிக்கிறது. ஆகவே கேள்வி வந்ததுனால நான் செத்து போகணும்னு நீங்கள் சாக வேண்டியதில்லை, ஏற்று நிற்க தெரியணும். நிச்சயமாக அது உண்மையிலேயே தற்கொலையா கொலையா என்ற கேள்வி நம் முன் இருக்கின்றது. சிபிஐ விசாரணை நடைபெற இருக்கின்றது. சிபிஐ விசாரணைக்கு பிறகு அது தெரிய வரும். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியர்கள், இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகின்றார்களா, இல்லை அல்லது இந்த துறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இது பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. சுதாவிடம் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னர் இந்த வழக்கில், அதாவது கடந்த திங்கட்கிழமை ரவியினுடைய மரணம் தொடங்கி பல்வேறு வகையான இந்த வழக்கை திசை திருப்பும் வகையில் பல்வேறு வகையான கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியாகின, தனிநபர்கள் முன்வைத்தனர். அது போன்ற விஷயங்கள் என்ன என்பதை இப்போது பார்த்து விடலாம். முதலாவதாக மார்ச் 16ஆம் தேதியன்று ரவி தனது இல்லத்தில் தூக்கிட்ட நிலையில் மரணம் அடைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக பெங்களூரு காவல்துறை ஆணையரை பொறுத்தவரை எம்என் ரெட்டி அவரை பொறுத்தவரை முதற்கட்ட விசாரணையில் இது தற்கொலை என்பது உறுதியாகி இருப்பதாக ஒரு தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதற்கடுத்ததாக ஊடக செய்திகளில் பெண் ஐஏஎஸ் அதிகாரியுடன் ரவிக்கு தொடர்பு இருந்ததாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது காவல்துறையை பொறுத்தவரை பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவருக்கு அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், அவர் மரணம் அடைவதற்கு முன்னர் சுமார் 16 நிமிடம் அந்த ஐஏஎஸ் அதிகாரியிடம் பேசியதாகவும், அதற்கு முந்தைய நாள் 44 முறை அவர் அந்த அதிகாரியிடம் பேசியிருப்பதாகவும், இது போன்ற பல்வேறு தகவல்கள், ஊடக தகவல்கள், உறுதிப்படுத்தப்படாத போலீசாரால் தெரிவித்த தகவல்கள் என்ற அடிப்படையில் ஊடகங்களில் வெளியாகின. அதற்கடுத்ததாக மத சார்பற்ற ஜனதா தளம் சார்பாக கோலார் சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் இடமாற்றம் குறித்து பேசியது அந்த டேப்பும் வெளியிடப்பட்டது. இது மிக முக்கியமான விஷயம். ரவியினுடைய அந்த பதவியிலிருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கோலார் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றார். அந்த தகவல், அந்த ஆடியோ வெளியாகின்றது. அதில் அவர் தெரிவிக்கின்றார், ரவியை இடமாற்றம் செய்வதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம்,
மேலும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை அவர் முன்வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ரவிக்கும் அவரது மனைவியோட குடும்பத்திற்கும் இடையே தகராறு என்ற தகவலும் வந்து ஊடகங்களில் வெளியானது. இதை ரவியினுடைய மாமனார் சமீபத்தில் முற்றிலுமாக மறுத்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் கேள்விகள் எழுகின்றன. நடந்தது, இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம், சரியாக சொல்ல போனால் 8 நாட்கள் முடிந்திருக்கின்றன. இந்த 8 நாட்களுக்குள் இந்த வழக்கை திசை திருப்பும் வகையில் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த சூழலில் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்றது. ஒருவேளை கர்நாடக உயர்நீதிமன்றம் சிஐடியினுடைய அந்த அறிக்கைக்கு, இடைக்கால அறிக்கைக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் அந்த அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய திசை என்பது வேறு வகையில், வேறு பகுதி, வேறு திசையை நோக்கி சென்றிருப்பதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது என்று அங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கருதுகின்றனர், சிவில் சமூகம் கருதுகின்றது. அதன் அடிப்படையில் தான் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதற்கு உங்களுடைய பதில்? இல்லை, நீங்கள் முதல்ல பேசும்போது ரவியோட இழப்பு வந்து அந்த குடும்பத்துக்கான இழப்புன்னு சொன்னீங்க. ரவி போன்ற நேர்மையான அதிகாரியோட இழப்பு வந்து குடும்பத்தோட இழப்பு கிடையாது, இந்த நாட்டோட இழப்புன்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சித்தராமையா அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு மரபு என்பதுன்னு இருக்குது, அந்த மரபை மீறிய செயல் தான் இப்போ சிபிஐ என்கொயரி. ஒரு மரபு என்பது சிபிசி, ஒரு விஷயம் வரும்போது ஒரு சிபிசிஐடி என்கொயரி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்ட என்கொயரின்ற விஷயங்கள் இருக்கு. சாதாரண மரணங்கள் பத்தி அப்படி வைக்கலாம். இது தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் சரி, அவங்க அந்த சிவில் சொசைட்டியும் சரி, தொடர்ந்து சிபிஐக்கு விசாரணை வேண்டும் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு நேர்மையான அதிகாரி. இவரோட இழப்பு வந்து இந்த நாட்டோட இழப்புன்றது எல்லாரோட தரப்போட மனநிலை இருக்கிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், அது ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சிஐடி அறிக்கையை பார்த்தோம்னா கூட இன்னைக்கு சமர்ப்பித்திருந்தால் கூட அது வேற மாதிரியான ஒரு திசையில ஒரு என்கொயரி இந்த வழக்குல பொறுத்தவரையிலும் ஒரு கர்நாடகா மாநிலத்திலேயே ஒரு மிகப்பெரிய நேர்மையான ஒரு அதிகாரியை தான் நியமித்திருந்தாங்க. எல்லா தரப்பு மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அதிகாரி தான். என்னன்னு பார்த்தோம்னா, நேர்மையான அதிகாரின்னு எல்லாருமே சொல்றாங்க. அங்க இருக்க சிவில் சொசைட்டியும் முன்வைக்கல. இந்த வழக்கை என்கொயரி பண்ணுவதற்காக ஒரு நபரை வந்து, தனிநபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த நபர் தான் வந்து முற்றிலுமாக அவருடைய அந்த அபிஷியல் அந்த லைனே எடுக்காம தொடர்ந்து அவருடைய பர்சனல் அந்த விஷயங்கள் மட்டும் ஒரு வழக்கு, ஒரு மர்டர் கேஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ரேப் கேஸ், எந்த கேஸ் எடுத்தாலும் பல்வேறு கோணங்கள்ல தான் விசாரிக்க முடியாது. தவிர ஒரே குதிரைக்கு லாடம் கட்டாம ஒரே கோணத்துல விசாரிக்க முடியாது. ஒரு வழக்கை நாங்கள் அந்த அவங்க குடும்ப பிரச்சனையாகவோ இல்ல அபிஷியல் விஷயங்களாகவோ இல்ல பர்சனல் விஷயங்களாக விசாரிக்க முடியாது. எல்லா தரப்பு விசாரணையும் செய்ய முடியுமே தவிர, இன்று தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த அறிக்கையில அவருடைய அந்த இன்னொரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியுடைய தொடர்புனால அவர் தற்கொலை செய்து கொண்டாருன்ற விஷயத்தை தானே சொல்லியிருக்காங்க. அவருடைய பர்சனல், அதாவது பர்சனல் லைஃப் தானே முன்வைச்சிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சார் சொன்னாங்க ஆரம்பத்திலேயே, எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியா இருக்கட்டும், இப்ப இன்றைக்கு இருக்க சூழ்நிலை யார் தெரியுமா ரொம்ப வந்து மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை உயர் அதிகாரிகள், இது போன்ற இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர், இவங்க தான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு. ஐயா கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புறேன். அதற்கு முன்னர் மிக முக்கியமாக நாம் பல்வேறு மரணங்கள் நிகழ்கின்றன. ரவியினுடைய மரணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது ஏன் என்பதை நாம் பார்த்தோம். அதே போல கோலாரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராகவன் அவர்கள் நம்முடன் ஸ்கைப்பில் இணைந்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை கேட்டு தெளிவு பெறுவோம். ராகவன் ஐயா, வணக்கம். குறிப்பாக டிகே ரவி போன்ற அதிகாரிகள் உங்களுடைய பகுதியில் செயல்பட்ட காலத்தில் அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்தது? அந்த செயல்பாட்டின் அடிப்படையிலும் கூட அவருடைய இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாமா? நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள்? சார், அவர் 2003 ஆகஸ்ட் 2003 அக்டோபர் 2014 வரைக்கும். ஹலோ, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். அவர் வந்து இங்க டெப்டி கமிஷனரா கோலார்ல இருந்தார். நான் இதை அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கறதுக்கு விரும்பல, அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய விஷயமும் இல்லை. இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர். அவர் வந்து இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் எத்தனை நல்ல காரியங்கள் செய்தார்ன்றது சொல்லி மாளாது. அவரு தொடர்ந்து பேசலாம், உங்களுடைய கருத்தை தொடர்ந்து முன்வைக்கலாம். ஓகே, அவர் வந்து அதுக்கெல்லாம் மீறி ஒரு 36 வயசுல ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் செய்ய முடியுமான்னு யோசிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அவர் இங்க செஞ்சார். உதாரணத்துக்கு ஃபோடி அதாலத்துன்னு சொல்லிட்டு பண்ணார். ஃபோடி அதாலத்துன்னு ஒரு கிராமத்துக்கும் போய் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களது அவங்களது இதில் நிலத்த ரெக்கார்டில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் கரெக்ஷனை பண்ணி 21 நாளைக்குள்ளே அவங்களுக்கு வந்து அது போஸ்ட்டில் வந்து சேர்ற மாதிரி அவங்க எந்த ஒரு ஆஃபீஸரையோ எந்த ஒரு ஆஃபீஸையோ தேடின்னு போக வேண்டிய அவசியமே இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து அது போஸ்ட் மூலியமாக வந்து 21 நாளில் சேரணும்னு சொல்லிட்டு அதை வந்து செயல்படுத்தினார். அதை வந்து எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியாது.
அதே சமயத்தில் அவர் வந்து வெறும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மட்டும் அவர் இதுவாக பண்ணல. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் 6 நாள் வாரத்தில் வேலை செஞ்சாக்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க ஃபுல் ரெஸ்ட் தான். இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் படிக்கிற பசங்க கோலார் இதில் மாவட்டத்தில் யார் யார் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதில் ஹாலில் வந்து அவங்களெல்லாம் கிளாஸ் எடுத்து ஃப்ரீயாக வந்து கிளாஸ் எடுத்து. ராகவன் ஐயா, உங்களுடைய கருத்து கிடைக்கப்பெற்றது. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், உங்களிடம் தொடர்ந்து பேசுகின்றோம். ராகவன் ஐயா தெரிவித்த கருத்துக்களை வைத்து பார்க்கும்பொழுது இவர் ஒரு சாதாரண ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கிடையாது, மக்களிடம் மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபர். அந்த வகையில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்திருக்கின்றார், அதன் மூலமாக எதிரிகளை சம்பாதித்திருக்கின்றார். அதன் பின்னணியில் கூட இந்த மரணத்திற்கான காரணம் இருக்கலாம் என்ற வகையிலும் தான் சிவில் சமூகம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து உங்களிடம் கேள்விகளை முன்வைப்பதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 0 மீண்டும் வரவேற்கிறோம். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி DK ரவியினுடைய மரணம், அதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பேசி வருகின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கின்றார். அவரிடம் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னர் ஏற்கனவே ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது, ஏன் இந்த தாமதம் என்று. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு முன்னர் பல்வேறு வகையான வழிகாட்டுதல் இருக்கின்றன, பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. அதை கடந்துதான் இந்த விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிவித்தீர்கள். இந்த சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு வழிகாட்டுதல், அதாவது சிபிஐ எந்த மாதிரியான வழக்குகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மாநில அரசு வேண்டுகோள் விடுத்து மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு வழக்குகளை தான் சிபிஐ எடுத்துக்க முடியும்ன்ற விஷயம் முதல்ல சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக வழக்கமாக மத்திய அரசு சிபிஐயிடம் கருத்து கேட்கும். இந்த அதாவது மாநில அரசை பொறுத்தவரை ஒரு வழக்கில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தவுடன், அதாவது ஒரு பரிந்துரையை மத்திய அரசுக்கு வழங்கியவுடன் மத்திய அரசு சிபிஐயிடம் அதனுடைய கருத்தை கேட்கும். இது ஒரு சம்பிரதாயமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். சிபிஐ பொறுத்தவரை எங்களால் இந்த வழக்கை ஏற்க முடியாது என்று மத்திய அரசிடம் சொல்ல முடியாது, இருந்தாலும் கருத்து கேட்கப்படும். அதற்கடுத்ததாக டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டம் 1946 ஆண்டு பிரிவின் 6 படி மாநில அரசு அறிவிப்பாணை வெளியிடும். அதே போல அதே சட்டத்தில் பிரிவு 5 படி மத்திய அரசு அறிவிப்பாணையை வெளியிடும். அதற்கடுத்ததாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு நேரடியாகவே உத்தரவிடலாம். இதுல அரசு யாருமே வந்து தலையிட அரசு தலையீடு, மத்திய அரசின் தலையீடு, மாநில அரசு தலையீடு இவற்றை எல்லாம் தாண்டி நீதிமன்றங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். இதில் எதிர்க்கட்சிகள் கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தேவை கிடையாது, ஒரே ஒரு பரிந்துரை, மத்திய அரசுக்கிட்ட ஒரு பரிந்துரை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை 2வது நாளே முன்வைக்கப்பட்டது. 3வது நாள் முன்வைக்கப்பட்டது. ரவி அவர்களுடைய குடும்பத்தார் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார்கள். காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார். இவற்றையெல்லாம் தாண்டி சித்தராமையாவை பொறுத்தவரை இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றமடையாமல் இருப்பதற்கான காரணம் என, பின்னணி என்ன? இல்லை, நீங்கள் எப்படி இதை உடனே இந்த மர்டர், ஒரு சூசைடு, ஒரு இறந்துடுறாரு, ஒரு மனிதர் இறந்துடுறாரு, அன்னைக்கு உடனே சிபிஐ என்கொயரி. சாதாரண மனிதர் இல்லை, அவர் யார் என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். நீங்க இவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், தமிழ்நாட்டில் 2 அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் தயவு செய்து கொடுங்க தான் என்னோட ஊடகத்தில் வாயிலாக நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக. இன்னொன்று ரவியோட மரணம் நிகழ்ந்த உடனேயே சிபிஐக்கு போடுங்க, சிபிஐ என்கொயரி போடுங்கன்றத வந்து ஒரு ப்ரெஷர் வந்து எப்படி பார்க்குறோம்னா, ஒரு அரசியல் நோக்கத்தோட ஒரு ப்ரெஷராகவே இருக்குது ஒன்று. இன்னொன்று, இது போன்ற நேர்மையான அதிகாரிகளை வந்து நம்ம இழக்கக்கூடாது என்பதுதான் நம்மளோட மனநிலை, எல்லாரோட மனநிலை. அப்படி இழந்து விட்ட சூழ்நிலையில் அந்த மர்மம் என்ன இருக்குது என்பதை ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு காவல்துறை அணுகணும், அடுத்து காவல்துறை ரிப்போர்ட் வரணும், என்கொயரி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அடுத்து சிபிசிஐடி என்கொயரி. சிபிசிஐடி நடவடிக்கைகள் எதுவும் நடவடிக்கைகள் எதுவும் விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் தெரிவிக்கப்படவில்லை. இல்ல ஒண்ணு இல்ல. இப்ப சித்தராமையாக்கு வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அந்த அதிகாரி மேல இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது 100%. இன்னொன்னு, ஒரு சிபிசிஐடி என்கொயரி மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த ரிப்போர்ட் வந்து தவறாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அதுல அவர் ரிப்போர்ட் என்கொயரி பண்ண அதிகாரி தவறு செய்திருக்காரு நீங்க சொல்லும் பட்சத்துல அடுத்தது என்ன என்கொயரி நம்ம போட போற? சிபிஐ என்கொயரி தான் போடும். சார், ஒரு காலகட்டத்தை தாண்டலாம் என்றது நினைத்தாலே ஒழிய தனிப்பட்ட ஒரு அரசியலுக்காகவோ இல்ல தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவோ சித்தராமையை காலம் தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, உண்மையாக சொல்ல போனா. இன்னொன்னு, நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல ஒரு முதலமைச்சரோட மனைவி கல்வித்துறையில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடத்தி இருக்கிறார்.
அது வந்து சிபிஐ உத்தரவு இட வேண்டும் என்று அந்த மாநில மக்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையும் அதுக்கான எந்த பதிலும் இல்லை. ஏனென்றால் அது பாஜக ஆளுகின்ற மாநிலம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் அந்த முதலமைச்சரோட மனைவி அரிசி ஊழல் செய்திருக்கிறார், அதுவும் வெளிவந்திருக்கிறது. ஆனால் அந்த முதலமைச்சரோட மனைவி என்ற ஒரே காரணத்துக்காகவும் பாஜக ஆளுகின்ற மாநிலம் என்ற ஒரே காரணம் இன்னும் சிபிஐ உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆனால் பிஜேபி அவர்கள் இந்த மாநிலத்தை மட்டும் இந்த வழக்கில் மட்டும் ஏன் இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறாங்க? ஏன் இதே தமிழகத்துல கூட மறுபடியும் சொல்கிறேன், இது வெறுமனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் கிடையாது. ஒரு நிமிஷம், எல்லா மக்களோட அழுத்தமும் நான் ஒற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. இன்னொன்று பார்த்து தமிழகத்தில் கூட 2 அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இங்கே கூட பாஜக சார்ந்த கட்சியை சார்ந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இங்கே இருக்காங்க. ஏன் அந்த விஷயங்களை கையெடுக்கவில்லை? ஏன் அங்க கர்நாடகத்தை மட்டும் கையெடுக்கிறாங்கன்னா வருங்காலத்தில் தேர்தல் இருக்கிறது. இதையே ஒரு மனிதரோட ஒரு தமிழகத்திலும் இன்னும் ஓராண்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு நேர்மையான மனிதனோட இறப்புக்கு ஒரு அரசியல் ஆக்குவது ஒரு கேவலமான விஷயம் என்பதுதான் நான் என்னோட பார்வையெல்லாம் இருக்கிறது. அரசியல் ஆக்குகிறார்கள் என்பதுதான் பார்வை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா கிறிஸ் ஒரு நிமிஷம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏன் தாமதம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. இது வந்து கர்நாடக மாநில அரசுல பணியாற்றுகிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்னமோ நடக்குது. அந்த நடக்கிறது என்பதற்கான விசாரணையை அதே மாநில அரசு எப்படித்தான் நடத்துங்க. ஆகவே அது நடத்தாது. அது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசோ, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக அரசோ, இல்லாட்டி எங்கே இருக்கிற பிஜேபி அரசோ, அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு நடப்பு இருந்தால் அது நியாயமான விசாரணைக்கு அது ஆட்படுத்தும் என்று சொல்ல முடியாது. இப்போ இது இல்லைல்ல நடைமுறையை ஃபாலோ பண்ணுறதுனால காலதாமதம் அப்படின்னா, நடைமுறைப்படி முதல்ல இந்த விஷயம் சிபிசிஐடிக்கு ஏன் போனோம்? அது அந்த ரெஸ்பெக்டிவ் லோக்கல் போலீஸுக்கு தான் போனோம். நான் லோக்கல் போலீஸுக்கு போய் அப்புறம் நொண்டி நான் அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு வந்து அதுக்கப்புறம் நான் அப்புறம் சிபிஐக்கு போகணும்னு என்ன இருக்குது? இது மாநில அரசு தொடர்பான விஷயங்கள் இருந்தால் அதை மாநில அரசின் ஆளுமைக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு புலனாய்வும் அது ஒரு நேர்மையான புலனாய்வை செய்யாது இந்த நாட்டில். இது நான் முன்னாலேயே சொன்ன சிபிஐ என்பதும் அது மத்திய அரசினுடைய ஒரு கைக்கூலியாக தான் நிறைய இடத்துல வேலை செய்யுது. ஆனால் அது இந்த மாநில அரசை பொறுத்த அளவில் வேற விதமாக வேலை செய்யும். ஆகவே அங்கே கொண்டு போகணும். ஆமாம், அதை முதல்லையே கொண்டு போயிடணும். இதில் நான் படிப்படியாக என்னத்தை பேச வேண்டியிருக்குது. இவங்க கோவையிலிருந்து ஐயா தொடர்ந்து பேசுவோம். கோவையிலிருந்து சுந்தரபாண்டியன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கின்றார், அவரிடம் பேசுவோம். ஐயா, தற்போது சிறப்பு விருந்தினர்கள் பேசிய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள் என்று கருதுகின்றேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா அழுத்தத்தை கொடுக்கவில்லை, கர்நாடகத்தில் இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. கர்நாடகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் முழுமையாக அரசியல் சார்ந்த விஷயங்கள். உண்மையில் அங்கு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும், உண்மை வெளிவர வேண்டும் என்ற எண்ணம் என்பது பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது என்ற வகையில் சுதா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதை சகோதரி சுதா சொன்னது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு இங்கேயும் இருக்காங்க, அவங்க கட்சியில் ஆட்கள் இருக்காங்க. இதே முத்துக்குமார் சாமிக்கு கேட்கல அவங்க. காரணம் என்ன அப்படின்னு இருக்கிறது ரெண்டாம் பட்சம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு அரசியல் ஆகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியல் ஆகக்கூடாது. டிகே ரவி என்கிறது ஒரு நபர், மக்களுக்காக ரொம்ப ஒரு பாடுபட்ட ஒரு நபர். அவரோட இழப்பு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் போல் நிறைய பேர் இந்தியாவில் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கு நல்லது. அதாவது சிபிஐ விசாரணை, அதாவது சிபிசிஐடி அறிக்கை கொடுக்குறாங்க, சித்தராமையா கொடுக்குறாரு. அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியோட தொடர்பில் இருக்காங்க, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லவ் ஃபெயிலியரு, அதனால் ப்ரெஷர் ஏறிட்டு தூக்கில் தொங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன கட்டுக்கதை? யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த கட்டுக்கதைன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சி இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு மக்களிடம் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரை போய் இந்த மாதிரி சம்மந்தமில்லாத கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறதுக்கு ஒரு சினிமாவே எடுத்து விடுவார்கள் போல், அந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ ஐயா சொன்னார்கள், சிபிஐ மத்திய அரசின் கைக்கூலின்னு இருக்கலாம். இருந்தாலும் சிபிசிஐடியை கம்பேர் பண்ணும்போது சிபிஐ ஒருபடி மேலே, கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக பண்ணுவாங்க. இப்போ அதே ஐயாவும் தெரிவித்தார். நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட வழக்கில் சிபிஐயினுடைய நடவடிக்கை என்பது வேறு மாறி அமையும் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பெறுகின்றோம், தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள். அடுத்ததாக கோலாரிலிருந்து வழக்கறிஞர் ராகவன் நம்மோடு இணைந்திருக்கின்றார், அவரிடம் பேசுவோம். ராகவன் ஐயா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று கருதுகின்றேன். ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணை என்பதற்கு உத்தரவிடுவதற்கு படிநிலைகளை கடக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வழக்கில் உரிய நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் கருத்தை தெரிவிக்கின்றார். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக இல்லை. இது கம்ப்ளீட் பப்ளிக் எல்லாம் சேர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு
கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு எட்டின முடியும் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்த அப்புறமா எல்லாம் பண்ணி கடைசியில் என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் மறைக்க முடியுமோ எல்லாத்தையும் மறைச்சி தான் சிபிஐ கொடுத்தா நான் நினைக்கிறேன். இதில் வந்து நிறையா பேர் இன்வால்மெண்ட் இருக்குது, நிறையா பேர் இதில் வந்து கை இருக்குது. அதெல்லாம் மறைச்சி அந்த எவிடன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சிபிஐ கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி இப்போ கொடுத்துருக்குது சிபிஐக்கு. இது முன்னையே கொடுத்துருந்தா, முதலே கொடுத்துருந்தாக்க இது விஷயமே வேறு, இது தணிக்கையே வேறு மாதிரி நடந்துருந்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து சிபிஐயும் வந்து இதில் எவ்வளோ தூரத்துக்கு, அதுவும் இவங்களே வந்து ஒரு 2-3 கதையை சொல்லியாச்சு. அவளுக்கு ஒரு பெண் அதிகாரிக்கிட்ட தொடர்பு இருந்ததுன்னு அது ஒரு கதையை சொல்லியாச்சு. ப்ளஸ் அவர் வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தது அது ஒரு சொல்லியாச்சு. நிறையா எவ்வளோ பொய்யை சொல்ல முடியும் அவ்வளோ பொய்யை சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் அதுக்கு என்னென்ன அழிக்கணுமோ எல்லா எவிடன்ஸையும் அழித்து கடைசியாக வந்து ஜனங்களுடைய அவங்களுடைய இதை கம்ப்ளீட்டாக ஃபோர்ஸை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசியாக தான் சிபிஐ கொடுத்துருக்குது வழி. ராகவன் ஐயா, இரண்டாவது மிக முக்கியமான கேள்வி உங்களிடம் முன்வைப்பதற்கு முன்னர், இந்த மரணம் தொடங்கி டிகே ரவி அவர்களுடைய மரணம் தொடங்கி நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்களை சற்று திரும்பி பார்ப்போம். சிபிஐ விசாரணை நடத்த உடனடியாக இந்த மரணம் நிகழ்ந்தவுடன் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை முன்வைத்தன. அடுத்ததாக சித்தராமையா, அதாவது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா என்டிடிவி நிறுவனத்திற்கு பேட்டி அளிக்கின்றார். அதில் சிஐடி விசாரணை போதுமானது என்பதை அவர் வெளிப்படையாக தெரிவிக்கின்றார். அதற்கடுத்ததாக சிபிஐ விசாரணை கோரி ரவி குடும்பத்தார் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ரவியினுடைய குடும்பத்தார் சோனியா காந்திக்கு எழுதியதாக ஒரு கடிதம் என்பது ஊடகங்களில் வெளியானது. இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை வேண்டும் என்று ரவியினுடைய குடும்பத்தார் ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். அதற்கடுத்ததாக காங்கிரசிலிருந்து திக் விஜய் சிங் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என சோனியா வலியுறுத்தியிருப்பதாக தகவலை வெளியிடுகிறார். அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவரை வெளியிடுகின்றார், உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று. அதற்கடுத்ததாக சித்தராமையா சொல்றாங்க, சிஐடி இடைக்கால அறிக்கைக்கு பிறகுதான் சிபிஐ விசாரணை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். அதற்கடுத்ததாக சிஐடி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதிக்கிறது. இது ஞாயிற்றுக்கிழமை நடந்த மிக முக்கியமான நிகழ்வு. ஒருவேளை சிஐடி தன்னுடைய இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருந்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பதற்கு கர்நாடக அரசு முடிவெடுத்திருக்குமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை ராகவன் ஐயாவிடம் மீண்டும் முன்வைக்கின்றேன். ஐயா, சிஐடியினுடைய இடைக்கால அறிக்கை வெளியாகி இருந்தால், உயர்நீதிமன்றம் தடை பிறப்பிக்காமல் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குமா? பிறப்பிக்கப்பட்டிருக்காது. அவர்கள் சிபிஐக்கு அதை ரெஃபரே பண்ணியிருக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக வந்து அந்த இன்ட்ரீம் ஆர்டரை வச்சு, இன்ட்ரீம் ரிப்போர்ட்டை வச்சுன்னு இங்கேயே சிஐடி கிட்டேயோ இதுகிட்டயோ தான் கம்ப்ளீட் விசாரணை நடந்திருக்க வழியே சிபிஐக்கு அது போயிருக்காரு. ராகவன் ஐயா, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். சுதா, உங்களிடம் இந்த கேள்வி மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். இடைக்கால அறிக்கை என்பது சிபிஐ விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் கர்நாடக அரசு மேற்கொண்ட ஒரு திட்டமாக இருந்தது என்ற வகையில் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். இதற்கு உங்களுடைய பல்வேறு வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். பிலிமினரி ரிப்போர்ட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீதிமன்றங்கள் அன்றைக்கி சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கோம். இல்லை நீதிமன்றங்களே சுமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து இந்த ரிப்போர்ட் சரியில்லை, நீங்கள் சிபிஐ என்கொயரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மாநில அரசாங்கத்தோட உயரிய பதவியில் இருந்த முதலமைச்சர் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிபிசிஐடி என்கொயரி இடைக்கால உத்தரவு போட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுனாலே அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி போடப்படாத இருந்திருக்கும் அப்படின்ற சொல்கிற கருத்தை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் அதுதான். இன்னொன்று சித்தராமையாவுக்கு தனிப்பட்ட அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இருப்பதாக யாருக்குமே தெரியல. இது யாருமே தெரியல. இது அரசியல் நோக்கமா அவர் வந்து வேணும்னே சிபிஐ என்கொயரி போட்டிருக்க மாட்டாரு சொல்ற இந்த கட்டுக்கதை எல்லாம் வந்து கேவலமா இருக்கிறது ஒன்று. இன்னொன்று எங்க கட்சியை சார்ந்த அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதுக்கு உத்தரவு பிறப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கமோ இல்லை அதுல இருந்து யாரோ ஒரு தனிநபர் வந்து தவறு செய்ததுனால தான் ரவி மரணம் ஏற்பட்டிருந்தால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டியதோ திக் விஜய் சிங் சொல்லியிருக்க வேண்டியதோ அவசியம் கிடையாது. எங்களுக்கு எது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா நடக்கணும்ன்றத எண்ணம். ஆனாலும் ஒரு ப்ராசஸ், ஒரு சிபிசிஐடி என்கொயரி. மறுபடியும் நீங்கள் அதே விஷயத்தை தான் முன்வைக்கிறீர்கள். 2 கேள்வி எழுகின்றது. முதல் கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். ஒரு மாநில அரசை பொறுத்தவரை அந்த மாநில அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றது. அதை அந்த மாநில அரசு செயல்படுத்த காலதாமதம் செய்கின்றது. இதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த வழக்கில் என்ன பின்னணியாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது ஏற்கனவே பப்ளிக் அழுத்தங்கள்லாம் வருதுங்க. இது வந்து ஒரு நேர்மையான அதிகாரி மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னும் பொழுது இது 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 இந்த அரசியல் கட்சியின் மீது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இந்த மரணத்தை அரசியலாக்காதீங்கன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. அது எனக்கு விளங்க மாட்டேன்னுக்கிறது. அந்த இறப்புக்கு காரணமே அவர் மீது வந்த தாக்கம் என்றால் அந்த தாக்கமே அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யும் அரசியலின் மீது ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது இப்போ அரசியலாக்காமல் எப்படி இருக்கிறது அது? அப்புறம் அந்த மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் மையத்தில் இன்னொரு கட்சி இருக்குது, அப்புறம் அரசியல் வராமல் எப்படி இருக்கும்? அரசியல் இல்லாமலெல்லாம் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது.
ஆகவே இந்த அரசியல் ஆக்காதீங்கன்ற இந்த ஆர்குமெண்ட்டே எனக்கு விளங்கலை. நான் வந்து இந்த விஷயங்களுக்கு மேலே நான் ஒரு கேள்வியை நான் உங்கள் மூலமாக, இந்த ஊடகம் மூலமாக எல்லா மக்களுக்கும் வைக்க விரும்புகிறேன். இந்த ரவி வரணத்தை பற்றி ஒரு பாமரன் பேசியிருக்கிறார், ஒரு பெண்கள் கூட்டங்கள் பேசுகுது, ஒரு சமுதாய அமைப்புகள் பேசுகுது, அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசுகின்றன, ரிட்டையர் ஆன அப்புறம் கேபினெட் செக்ரட்டரியிலிருந்து கிறிஸ்தாஸ் காந்தி வரைக்கும் பேசுகிறோம். ஆனால் அவரை சார்ந்து இருக்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைப்பாக ஏன் பேச மாட்டேங்கிறார்கள்? இப்போ நீங்கள் ஊடகத்தில் உங்கள் ஒரு ரிப்போர்ட்டர் மேலே ஒரு போலீஸ்காரன் கையை வச்சுட்டா அப்படியே ஊடகத்தினுடைய ஒரு அமைப்பு வருதில்ல, எங்கே போச்சு இந்த ஐஏஎஸ் அமைப்பு? ஏன் போகவில்லை என்பதிலலாம் இந்த விஷயமே அடங்கி இருக்குது. ஏன் போகவில்லை என்றால், ஒன்று, அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, அவங்க வாயை யாரோ அடைக்கிறாங்க. இது ரெண்டை தவிர வேற ஒண்ணு இருக்கு. ஐயா மிக முக்கியமான விஷயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது ஒரு துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு நபரினுடைய பாதுகாப்பு என்பது அந்த துறை சார்ந்த அனைத்து நபர்களும் அமைப்பாக்கப்பட வேண்டும், அந்த அமைப்பு தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்ற மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். சுதா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கான பதிலை வழக்கறிஞர் ராகவனிடம் கேட்டு பெறுவோம். ராகவன் ஐயா, சுதா அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வழக்கில் சித்தராமையா அவர்கள் காலம் தாழ்த்துவதற்கு தேவை எதுவும் கிடையாது, அவசியம் எதுவும் கிடையாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த வழக்கை எப்படி பார்க்கின்றது? அந்த ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு காங்கிரஸ் கட்சி காலம் தாழ்த்தியதற்கு என்ன பின்னணியாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவருக்கு வந்து எந்த பர்சனல் இன்டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாக்க அவர் கீழே இருக்கிற நிறைய பேரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில அவர் இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். ரவியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யார் யார் அவங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாங்களோ, யார் யார் அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில சித்தராமையா இருக்காரு. சித்தராமையா வந்து அவருக்கு பர்சனலா இருக்கா இல்லையான்றது முக்கியம் இல்லை, அவர் யார ஒரு கவர்மெண்ட்டை லீட் பண்றாரு, இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து ஒரு கை இருக்கிறதுனால அவர் எல்லாரையும் காப்பாற்றி எல்லாரையும் கூட கூட்டணும் போக வேண்டிய நிலைமையில இருக்கிறதுனால அது பண்றாரு. ராகவனையா, உங்களுடைய கருத்து கிடைக்கப்பட்டது. மிக முக்கியமான விஷயத்தை முன்வைக்கின்றார். சித்தராமையா என்ற ஒரு முதலமைச்சர் என்பவர் தனி மனிதர் அல்ல, தனிப்பட்ட முறையில் அவரால் ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை என்ற வகையில் அவர் கருத்தை முன்வைக்கின்றார். இது இந்தியாவில் செயல்படக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பொருந்துமா ஐயா? அதே எப்படி தனியாக ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்றது? இப்போ நம்ம அதாவது அவர் முன்வைத்த கருத்தை பொறுத்தவரை சித்தராமையா தனிப்பட்ட முறையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு முன்னர் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நபர்கள், குறிப்பாக கோலார் பகுதியில் செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகளினுடைய கருத்தையும் கூட அவர் கேட்க வேண்டிய தேவை இருப்பதாகவே அவர் தெரிவிக்கிறார். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய நிலைமை இதுதான். இது இந்திய நாட்டில் இருக்கிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் டெமோக்ராட்டிக்கா கீழே இருக்கிறவங்க எல்லாரும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற டெமோக்ரஸி எல்லாம் தமிழ்ல இந்திய நாட்டில் இது ஜனநாயக பூர்வமான கருத்து கேட்பு கிடையாது. தன்னுடைய கட்சியை சேர்ந்த நபர்களை பாதுகாப்பதற்கான கருத்து கேட்பு அப்படி இருக்கலாமா? முதலமைச்சர்கள் யாரும் அவங்க கட்சி சொல்படியோ அல்லது வேற அதிகாரிகள் சொல்படியே நடப்பதான சூழ்நிலையே இல்லை. இவங்க சொல்வதை கட்சிகள் ஃபாலோ பண்ணணும், கட்சி கீழே இருக்கிறவன் அல்லது நான் சொல்கிறபடி தான் இங்கே இருக்கிற அதிகாரிகள் செயல்படணும் அப்படின்ற ஆட்சி முறை தான் நடக்குது. அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் காங்கிரஸ் நடக்கிற இடம், அதிமுக நடக்கிற இடம், அப்புறம் பாஜக அப்படின்ற எல்லா இடங்களும் இப்படி தான் நடக்குது. ஆகவே எனக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னும் பொழுது மட்டும் நான் எனக்கு கீழே இருக்கிற என் கட்சிக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் அது மக்களை எல்லாம் அது ஏமாற்றுகிற வேலையாக தான் இப்போ நடக்குது. உங்களுடைய பதில்? இல்லை, எனக்கு ஒரு கேள்வி ஐயாயிடும். இப்போ கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, ஒரு சாதாரண மனிதன் தனக்கு ஏதோ ஒரு தேவை என்பது கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கும்போது கலெக்டர் வந்து நேரடியாக அந்த மனுவை டிஸ்போஸ் பண்ணுறாரா, இல்லை அந்த பர்டிகுலர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், தாசில்தார், அவரை தாண்டிய டிவிஷனல் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் கேட்காம உடனடியாக உத்தரவு இருக்கிறாரா முதல்ல சொல்லணும். பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் முடிவெடுக்கும் போது இருவரும் என்னுடைய கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை. இது ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை கிடையாது. முதலமைச்சரை பொறுத்தவரை தன் கட்சியை சேர்ந்த நபர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றதா என்பதை என்னுடைய கேள்வியாக இருந்தது. கோவையில் இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் ஐயாவிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். உங்களுடைய பதிலை கேட்டு பெறுவதற்கு முன் ஐயா சுருக்கமாக உங்களுடைய பதில். ஒரு மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்னர் அந்த கட்சியை சேர்ந்த கீழ்நிலை தொண்டர்கள் என்று சொல்வதை விட ஒரு மிக முக்கியமான பிரதிநிதிகளை கேட்பதற்கான அவசியம் இருக்கின்றதா? ஐயா, அவசியம் இருக்குன்றது என்று சொல்கிறதை விட அவங்களே முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தொண்டர்கள் கேட்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது.
மறுபடியும் என்னுடைய கேள்வியை சுந்தரபாண்டியன் ஐயா சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். என்னுடைய கேள்வி என்பது, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய பொறுப்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகளினுடைய செயலுக்கு, அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர் அடிபணிய வேண்டிய தேவை இருக்கின்றதா? தேவையே இல்லை, அவசியமே ஏற்படாது. ஏன்னா முதலமைச்சர்னா தனியாக முடிவு எடுக்கலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்து கிடைக்கப்பட்டது. எந்த 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 விதமான கருத்தையும் கேட்க வேண்டிய தேவையில்லை என்பது அவருடைய முடிவாக இருக்கின்றது. சம்பந்தமே இல்லாத ஒரு கருத்தை வந்து நீங்களே ஒரு ஸ்டோரி வந்து ஒரு கிரியேட் பண்றீங்க. அவர் வந்து அவங்களோட மாவட்டத்துல, கோலார் மாவட்டத்துல இருக்கிற அரசியல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களை கேட்டாரோ. இது என்னுடைய கருத்து கிடையாது, என்னுடைய கருத்து கிடையாது. கோலாரில் இருந்து இணைந்த வழக்கறிஞர் ராகவன் ஐயா தெரிவித்த கருத்து. பேச விடுங்க, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அம்மையார் பேசுறதையே நான் இப்பவே மறுத்து சொல்லிடுறேன். நான் பேசுறேன், நீங்க மறுத்து வேணாம்னு நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்து விட்டோம். 30 வினாடியில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா தொடர்ந்து பேசுவோம். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஒரே விஷயம் சார், இந்த நாட்டை பொறுத்தவரை, இந்த சமூகத்தை பொறுத்தவரையும் புற்றுநோய் போல் ஆகிவிட்டது ஊழல். இதை ஒழிக்க யார் நினைத்தாலும் அவங்கள ஒழிக்கணுன்றதுதான் மனநிலை தான் இன்றைக்கு மக்களே இருக்கிறார்கள். ஒரு அதிகாரியிடம் நேர்மையாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவர் 2 நாள் கழிச்சு வாங்க தரேன்னு சொன்னா அந்த அந்த அதிகாரியை வந்து கரெக்ட் பண்றதே இந்த மக்கள் தான். இல்ல நிச்சயமா இந்த வழக்கே நம்ம உதாரணத்துக்கு மக்கள் எந்த அளவுக்கு ரவி அவர்கள் சித்தராமையை பொறுத்தவரையும் சரியான நேரத்தில், உரிய நேரத்தில் முடிவெடுத்து சிபிஐ உத்தரவு இட்டிருக்கிறார் என்பதுதான் என்னோட கருத்து. அது உங்களுடைய கருத்து. ஐயா, நிகழ்ச்சி இறுதிக்கு வந்து விட்டோம். சுருக்கமாக நான் சொல்றேன் பாருங்க. அவர் தன்னிச்சையாக எதுவும் முடிவு எடுக்கல அப்படின்னா எந்த ஒரு விசாரணை வர்றதுக்கு முன்னாடி இருக்குது. முதலமைச்சர் என்பது கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசிச்சு செய்ய வேண்டிய விஷயங்களை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலான்றது அவர் தனிப்பட்ட முறையில் அமைச்சரவையிடம் கலந்து ஆலோசிப்பது என்பது வேறு. இந்த ஆலோசனைகள் எல்லாம் இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்கள் வந்து அரசியலாக்கப்படும் போது கலந்து ஆலோசிப்பது தேவைப்படுகிறது. அரசியலாக்கப்படும் பொழுது இல்லம்மா, நான் அது மாதிரி கட்டாயமாக இருந்தாலும் இவர் வந்து எந்த வித ஒரு என்கொயரி வர்றதுக்கு முன்னால ஒரு கமிஷனரை போலீஸை விட்டு, அதுக்கப்புறம் இவர் அமைச்சரை விட்டு, அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு யாருக்கு எப்படி விட்டாரு? மினிஸ்டர் பேசினா நடைபெற்ற விஷயங்களை நாம் விரிவாக பார்த்தோம். அந்த ஆட்சி பேசினதாக அர்த்தம். ஏற்கனவே காங்கிரசினுடைய தலைமை தெரிவித்த பிறகும் கூட நிலைப்பாடு யார் தவறு செய்தாலும் அவர் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு பிறகு யார் தவறு இழைத்தார்களோ அவர்கள் தண்டியுங்கள். நிச்சயமாக சிபிஐ விசாரணைக்கு பிறகு என்ன நடந்தது என்பது தெளிவாகும் என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கோலாரில் இருந்து இணைந்த வழக்கறிஞர் ராகவன் ஐயா, உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே போல கோவையில் இருந்து இணைந்த சுந்தரபாண்டியன் ஐயா, உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே போல எங்களுடைய அரங்கத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சுதா மற்றும் கிறிஸ்துதாஸ் காந்தி ஐயா, உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி.